உங்க வாயை மூடுறதுக்கு தான் டிஎம்டிகேவே கொண்டு வந்திருக்கிறாரு ஸ்டாலின் சார். ராகுல் காந்திக்கு மெசேஜ் எப்படி கேரளாவை விஜயோட சேர்ந்து கேசி வேணுகோபால் சிஎம் ஆயிடுவாரு. அப்புறம் மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சோடங்கர், இவங்கெல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்க சோடங்கர்லாம் இங்க உட்காந்து பிளான் பண்ணி தமிழகத்துல தாவேகாவும் காங்கிரஸும் சேர்ந்து இங்க நிறைய எம்எல்ஏ ஜெயிச்சிருவீங்க. பாண்டிச்சேரியில ஆட்சி பிடிச்சிருவீங்க ரங்கசாமியை வச்சு. அப்ப ஸ்டாலின் அப்ப நான் என்ன பண்றதுன்னா கால் மேல கால் போட்டு பாசாபா மாதிரி உட்காந்து அப்படியா சரி ரைட்டு நான் அந்த ஏடிஎம்கே சண்டை நான் அதை அப்புறமா பாத்துக்கிறேன். யாருப்பா கூட்டணியில் யாருன்னா வரீங்களாப்பா அப்படின்னு ஐயா உள்ளேனையா அப்படின்ற மாதிரி டிஎம்டிக்கு. அதுக்கு முன்னாடியே கமல் வந்துட்டாரு. இந்த டார்ச் எல்லாம் உடச்சு டிவி எல்லாம் உடச்சாரு. இது பாருங்க, இந்த திமுகவோட ஒரு சிறப்பு என்னன்னா, திமுக யாரெல்லாம் அந்த கட்சியே கிடையாது அது அழிஞ்சு போயிடணும் அப்படின்னவங்க தான் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு பார்த்தா அங்கே வந்துட்டு திமுக தான் நமக்கு தேவை அப்படின்வாங்க. உதாரணம் காங்கிரஸ் கட்சி. ஒரு காலத்தில் திமுகவை அழிக்கணும் எதிர்க்கணும்னு வந்த கட்சி தான், இல்லை காங்கிரஸை எதிர்க்கணும்னு வந்த கட்சி தான் திமுக. ஆனால் இன்னைக்கு திமுகவை தூக்கி பிடிக்கிறதோ இல்லை ஆட்சி வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது யாரு? காங்கிரஸ். அப்புறம் திமுக வந்து ஒரு தீய சக்தி, இது வந்து குடும்ப அரசியல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு போனவர் ஐயா வைகோ. இது ரெண்டு. அதுக்கப்புறமா டிஎம்டிகே இப்போ அவங்களும் சேர்ந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஐயா மக்கள் நீதி மையம். இப்ப நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல திமுகக்கு மாற்று அப்படின்னு. அப்ப திமுகக்கு மாற்றுனா எது இங்க நிக்குது காலத்துல? உடையாம சிதையாம கட்சியா இருக்கிறது எந்த கட்சி? அண்ணா திமுக தானே. திமுகக்கு மாற்று. அப்ப இது மாதிரி நிறைய பேர் வருவாங்க. இது இந்த ரேஞ்சில் போச்சுன்னா திமுக யாரெல்லாம் எதுக்கும் வேகமா எதிர்த்தாங்களோ ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க திமுக கூட போய் கூட்டணி வச்சிருக்காங்க. இது இப்படியே போய் விஜய் சார் ஒரு 10 வருஷம் நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப வரேன் நான் சுத்தி 10 வருஷம் அரசியல் பண்றாருன்னா விஜய் சார் அண்ணா அறிவாலயம் போய் ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுவார். அப்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து பொறுப்புல இருப்பாரு. விஜய் சார் வந்து தாவேகா திமுக கூட்டணி, இது எப்போவோ சேர வேண்டிய கூட்டணி, பழநழுவி பாலில் வந்து டிஎம்டிகேக்கு 10 வருஷம் ஊந்துது, எங்களுக்கும் 10 வருஷம் கழிச்சு விசில் வந்து பாலில் ஊந்துச்சு அப்படின்னு நடக்கும். இங்க இப்படிதான் போயிருக்கு அரசியல். இதெல்லாம் வேணான்ட்டு சீமான் மாநாடு தனியா அதெல்லாம் அண்ணனை கணிக்க முடியாது. அண்ணனோட ரேஞ்சே வேற. வந்து அவர் தலைவர் எப்படி, பிரபாகரன் அவர்கள் அப்படி, அந்த வழியில் அவர் அப்படி. அதனால அவரை வந்து இவங்களோட சேர்க்க முடியாது. அது அவரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. கூட இருக்கவங்களால புரிஞ்சுக்க முடியல.